வணக்கம் மக்களே. விஜய் சார் வந்து கரூருக்கு ஒரு மீட்டிங்க்கு போறாருங்க. பொதுக்கூட்டத்துக்கு. அவரு போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த சம்பவத்துல ஒரு 41 பொதுமக்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. இந்த சம்பவத்துல என்ன ஆகுதுன்னா, அரசாங்கம் வந்து இந்த பொதுக்கூட்டத்த நடத்தின கட்சி தான் வந்து பொறுப்பேற்கணும். ஸோ அவங்களால தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த 41 பொதுமக்கள் உயிரிழந்ததுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றாங்க. அரசாங்கம் வந்து டிவிகே கட்சிய சொல்றாங்க. இப்போ டிவிகே கட்சி என்ன சொல்றாங்க? அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, இல்ல அரசாங்கம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கல. போதுமான காவல்துறைய குடுக்கல. சரியான இடத்த பார்த்து குடுக்கல. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு விசாலமான, ஒரு பெரிய மைதானம் போன்ற பல ரோடுகளோ, சந்துகளோ கூடிய ஒரு பெரிய இடத்தை, விசாலமான இடத்தை, பாதுகாப்பான இடத்தை கொடுக்கல. டிவிகே வந்து அரசாங்கம் தான் இத பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து டிவிகே கட்சி மேல சொல்றாங்க. அவங்க தான் பொறுப்பேற்கணுன்ட்டு. அப்புறம் டிவிகே கட்சி என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இது வந்து இந்த இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி குழுவ அமைச்சாங்க. ஒரு தனிநபர் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் ஒண்ணு அமைத்தாங்க. ஸோ இது 2மே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில இந்த வழக்கு வந்து மேல்முறையீடாகி, இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி குழுவ அமைத்திருக்காங்க, நியமித்திருக்காங்க. அந்த குழுவுல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் கீழ், அவரின் தலைமையின் கீழ் இந்த குழு வந்து செயல்படும். உச்சநீதிமன்றம் ஒரு குழு ஒண்ணு அமைத்திருக்காங்க. அதேபோல அந்த குழுவிடம் சிபிஐ வந்து இந்த சம்பவத்தை விசாரணை செய்து, சிபிஐ வந்து மாதம் மாதம் அந்த உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி குழுவிடம் மாதா மாதம் சிபிஐ வந்து ரிப்போர்ட் சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி